போகிறது மஸ்ட் பார்க்கலாம். மஸ்ட் மஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக வேண்டும். மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு அர்த்தம். மஸ்ட் நாட் அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. மஸ்ட் நாட் அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. இதோட தெரிஞ்சுக்க. ஷுட் அப்படின்னா வேண்டும். ஞாபகம் இருக்கா? ஷுட் SHOULD ஷுட் அப்படின்னு பார்த்தோம். ஷுட் அப்படின்னா வேண்டும். ஷுட் நாட் கூடாது. ஆனா மஸ்ட்ன்றது இதை விட ஸ்ட்ராங்கர். ஷுட்டை விட ஸ்ட்ராங்கர். அதான் நான் எழுதியிருக்கேன். மஸ்ட் ஸ்ட்ராங்கர் தேன் ஷுட். அதாவது ஷுட்டை விட மஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கர். மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக வேண்டும். மஸ்ட் நாட் அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக வேண்டும். மஸ்ட் நாட் அப்படின்னா கண்டிப்பாக கூடாது அப்படின்ற அர்த்தம். பாருங்க, இப்போ இந்த மஸ்ட்ன்ற வார்த்தை மஸ்ட் இருக்கு இல்லையா? மஸ்ட்ன்ற வார்த்தைக்கு ஒரே ஒன்று தான். அதாவது மஸ்ட் அப்படின்னா மஸ்ட் தான், பாசம் தான் கிடையாது. ஆனா இதுல என்ன முன்னாடி பாத்தீங்கன்னா ஷாலுக்கு ஷுட்டு பாத்தீங்க, ஷாலுக்கு ஷுட்டு பாத்தீங்க, வில்லுக்கு உண்டு பாத்தீங்க, கேன் குட் மே மைட் இது போல பாத்தீங்க இல்லையா? ஆனா மஸ்டுக்கு அப்படிலாம் எதுவும் கிடையாது. மஸ்ட் அப்படின்னா ஒண்ணுதான். சிங்குலர், ப்ளூரல், பாஸ்ட், பிரசன்ட் எல்லாத்துக்கும் இல்லை, மஸ்ட் ஒண்ணுதான். மீனிங் இருந்தா கண்டிப்பாக வேண்டும். ஆனா இந்த மஸ்ட்ன்ற வார்த்தையே பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் மூணுலையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பாருங்க, பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த மஸ்ட்ல பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். பிரசன்ட் டென்ஸ்ல பார்க்கும்போது யூ மஸ்ட் நாட் லைக் இதெல்லாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ற மாதிரி அல்லது கண்டிக்கிற மாதிரி அப்படி இருக்கும். யூ மஸ்ட் நாட் லைக் அப்படின்னா நீ கண்டிப்பாக பொய் பேசக்கூடாது. யூ மஸ்ட் நாட் லைக் நீ கண்டிப்பாக பொய் பேசக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா ஐ மஸ்ட் பி ஹாப்பி. ஐ மஸ்ட் பி ஹாப்பி என்ன அர்த்தம்? நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஐ மஸ்ட் பி ஹாப்பி. அடுத்தது we must visit zoo. we must visit zoo அப்படின்னு சொன்னா நாம் ஜூக்கு தெரியாது. மேற்காட்சி நாம் ஜூக்கு கண்டிப்பாக போக வேண்டும். we must visit zoo. அது எங்க பாத்தீங்கன்னா everyone must respect others. everyone must respect others. அதாவது ஒவ்வொருவரும் மற்றவர்களை மதிக்க வேண்டும், கண்டிப்பாக மதிக்க வேண்டும். everyone must respect others. ஒவ்வொருவரும் மற்றவர்களை கண்டிப்பாக மதிக்க வேண்டும். இப்போ you must not lie, I must not, okay, right, you must. இப்போ இந்த மஸ்டுக்கு பக்கத்துல நாட் வந்து பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா? மஸ்ட் நாட். இப்போ இங்க மாதிரி நாட் இல்லை, நாட் இல்லை, நாட் இல்லை, நாட் இல்லை, வேணும்னா போட்டுக்கலாம். ஐ மஸ்ட் நாட் பி, இங்க வி மஸ்ட் நாட், இங்க எவ்ரிவன் must not அப்படின்னு போடலாம். ஓகே, ஸோ மஸ்ட் நாட். ஆல்ரைட், ஸோ ப்ரெசென்ட்ல எப்படி வரும்? இதே ஃபியூச்சருக்கும் யூஸ் பண்ணலாம், பாஸ்டன்ஸ்க்கும் இந்த மஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ பாஸ்டன்ஸும் ஃபியூச்சரும் கவனிங்க. பாருங்க, பாஸ்டன்ஸ்ல மஸ்ட் ஹேவ் பாஸ்டன்ஸ் வரும். must have. So past is the school must have taken necessary steps. The school must have taken necessary steps. அப்ப என்ன சொன்னா பள்ளி தேவையான நடவடிக்கையை கண்டிப்பாக எடுத்திருக்க வேண்டும். பள்ளி தேவையான நடவடிக்கையை எடுத்திருக்க வேண்டும். The school must have taken necessary steps. இதுல பாருங்க, காந்திஜி இங்க பாருங்க must have taken, இது பாசிட்டிவ். must have taken என்ன பாசிட்டிவ், நெகட்டிவ் என்ன வரும்? நாட் வரும். காந்திஜி must not இருக்கா? not. காந்திஜி must not have got freedom for us. Gandhiji must not have got freedom for us. அதாவது காந்திஜி நமக்கு சுதந்திரம் கண்டிப்பாக வாங்கி தந்திருக்க கூடாது. காந்திஜி நமக்கு சுதந்திரம் கண்டிப்பாக
வாங்கி தந்திருக்க கூடாது. காந்திஜி must not have got freedom for us. மேல பார்த்தீங்கன்னா the school must have taken necessary steps. I must have told you about this. நான் இதை பற்றி கண்டிப்பாக உனக்கு சொல்லியிருக்க வேண்டும். The government must have initiated a proper step in order to book the culprits. அப்ப என்ன அர்த்தம்னா அரசாங்கம் குற்றவாளிகளை கைது செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு. You must have seen it somewhere. அப்ப என்ன அர்த்தம்? நீ எங்கேயாவது இதை கண்டிப்பாக பார்த்திருக்க வேண்டும். You must not have seen it அப்படின்னு சொன்னா நீ அதை கண்டிப்பாக பார்த்திருக்க முடியாது. I must have heard it அப்படின்னா அர்த்தம் நான் அதை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க வேண்டும். I must have heard it. I must have heard about this. இது போல பல உதாரணங்கள் கொடுக்கலாம். சொல்லலாம் பாருங்க. இப்போ அடுத்து என்ன சொன்னா, இப்போ பிரசன்ட்ல பாத்தீங்க மஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, பாஸ்ட்ல பாத்தீங்க. இப்போ பாஸ்ட் வரும்போது மஸ்டுக்கு பக்கத்துல ஹேவ் வரும். பாஸ்ட் தான். இங்க பாருங்க, இந்த இல்லைன்னு சொல்லும்போது மஸ்ட் நாட் ஹேவ். ஞாபகம் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் எந்த பார்த்து வரீங்க? ஷுட் ஹேவ் இல்லையா? ஷுட் ஹேவ், வுட் ஹேவ், குட் ஹேவ், மைட் ஹேவ், மஸ்ட் ஹேவ். எப்படி? ஷுட் ஹேவ், வுட் ஹேவ், குட் ஹேவ், மைட் ஹேவ், மஸ்ட் ஹேவ். இது போல அனுப்பிச்சிருக்கு. ஸோ இது தவிர வேற எதுவும் இல்லை. என்ன ஷுட் திருப்பி சொல்றேன். ஷுட் ஹேவ், வுட் ஹேவ், குட் ஹேவ், மைட் ஹேவ், மஸ்ட் ஹேவ். இது போல அனுப்பிச்சிருக்கு. இப்போ இந்த மஸ்ட் ஹேவ் வார்த்தை இருக்கு இல்லையா, இதுவும் எங்கெங்க வரும்ன்றது, மஸ்ட் ஹேவ் எங்கெங்க வரும்ன்றதையும் ஃபுல்லா சொல்றேன். சரியா உங்களுக்கு எழுதி போடுறேன். அதே போல பசங்க சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஷுட்டுக்கு எழுதி போடுறேன்னு சொன்னேன், வுட்டுக்கு எழுதியும் ஷுட்டுக்கு எழுதி போடுறேன். ஸோ இதுவும் எழுதி போடுறேன். அப்படிங்க இப்போ மஸ்ட் ஹேவ் பாஸ்ட்ல யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து ஃபியூச்சர்ல எப்படி வருன்றதையும் பாருங்க. ஃபியூச்சர்ல மீனிங் வராது. ப்ரெசென்ட்ல வந்தாலும் பாஸ்ட்ல வந்தாலும் ஃபியூச்சர் வந்தாலும் மீனிங் வராது. அதே கண்டிப்பாக வேண்டும், கண்டிப்பாக கூடாது, இதான் அர்த்தம் வரும். அது ப்ரெசென்ட்ல பாஸ்ட்ல ஃபியூச்சர்ல இடத்துக்கு ஏற்ற மாதிரி மீனிங் மாறி வரும். அடுத்தது ஃபியூச்சர் பாருங்க. கடைசியா ஃபியூச்சர்ல மஸ்ட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். கவனிங்க. We must celebrate Pongal on 16th January. We must celebrate Pongal on 16th January. அப்ப என்ன அர்த்தம்? நாம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி பொங்கல் திருநாளை கொண்டாட வேண்டும். நாம் 16ஆம் தேதி ஜனவரி மாதம் பொங்கல் திருநாளை கொண்டாட வேண்டும் அப்படின்னு வரும். You must celebrate Pongal on 16th January. அது இதை பார்க்கும்போது you must bring the hall ticket. You must bring the hall ticket. இப்போ நாங்கள் 10th எக்ஸாம் நடக்க போகுது. 10th பப்ளிக் எக்ஸாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 10th எக்ஸாம் நடக்கும்போது நீங்கள் நடக்க போகுது. அதுக்கு பசங்க முன்னாடியே சார் கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் ஹால் டிக்கெட்டை எக்ஸாமுக்கு கொண்டு வரணுமா, ஹால் டிக்கெட்டை எக்ஸாமுக்கு கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சார் என்ன சொல்றாரு? யூ மஸ்ட் பிரிங் த ஹால் டிக்கெட். யூ மஸ்ட் பிரிங் த ஹால் டிக்கெட். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் ஹால் டிக்கெட்டை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். அங்கே எங்க பாத்தீங்கன்னா he must not leave the job. He must not leave the job. அப்ப என்ன சொல்ல? அவன் வேலையை கண்டிப்பாக விடக்கூடாது. He must not leave the job அப்படிங்கும்போது அவன் வேலையை கண்டிப்பாக விடக்கூடாது. He must not கூடாது. நீங்க பாருங்க 16th January இப்ப என்ன நவம்பர், 16th Januaryன்றது அடுத்த வருஷம் அப்படிங்கும்போது நேச்சுரலா என்ன ஃபியூச்சர், அதாவது ஜனவரி மாதம் நடக்க போறது செய்ய போறது நான் முன்கூட்டியே இப்போ நவம்பர் சொல்றேன். அப்ப இது ஃபியூச்சர். ஸோ அதுக்குள்ள ஃபியூச்சர் இருந்தாலும் இது யூஸ் பண்றது என்னவா இருக்கணும்? ஃபியூச்சரா இருந்தா கூட யூஸ் பண்றது இது போல மஸ்டா தான் இருக்கணும். பக்கத்துல ஹேவ் வேற வராது, பில் எதுவும் வராது, லைனா சொல்லணும். இப்போ பாருங்க ஃபியூச்சர் தான். இப்போ அடுத்த மாசம் நடக்க போற பரீட்சைக்கு அடுத்த மாதம் நடக்க போற பரீட்சைக்கு நான் இப்பவே கேட்கிறேன் சார் கிட்ட ஹாலிடே கொண்டு வரணுமா வேண்டாமான்னு. அடுத்தது
he must not leave the job அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா நான் வேலையை விட போறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா வேலையை விட போறேன்னு சொல்லிட்டு அது நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவங்க அப்பா கிட்ட பேசும்போது சொல்றேன் he must not, அதாவது அவன் பையன் தான் என் ஃப்ரெண்டு, அவன் வேலையை விடக்கூடாது, கண்டிப்பா விடக்கூடாது. he must not leave the job, அவன் வேலையை கண்டிப்பாக விடக்கூடாது. இதுவும் எதிர்கால சிந்திக்கிறது தான். ஸோ இது போல ஃபியூச்சர் டென்ஸுக்கும் மஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ மஸ்ட்டை வேற எப்படியும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ரெசென்ட்ல யூஸ் பண்ணலாம், பாஸ்ட்ல யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணலாம். வேற எப்படியும் மஸ்ட்டை யூஸ் பண்ண முடியாது. மஸ்ட்டை வேற எப்படியும் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீட் பார்க்கலாம்.